ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 109. இதில் ராதா காந்தா மூர்த்திகளின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ ராதா காந்தா மூர்த்திகள் காஞ்சிபுரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு தற்சமய கம்பீராவில் வழிபடப்படுகின்றன. அதாவது பூரி ஜெகநாதர் கோவிலில் இந்த மூர்த்திகள் ஜெகநாதர் கோவிலிலும் வழிபடப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஜெகநாதர் பலிபீடத்திற்கும் மடை பள்ளிக்கும் இடையில் வைக்கப்பட்டு இந்த மூர்த்திகள் வழிபடப்பட்டார்கள். ஜெகநாதர் கோவில் மடைப்பள்ளி சிப்பந்திகள் பகவான் ஜெகநாதருக்காக திவ்யமாக விதவிதமான நிவேதனங்களை சமைப்பதில் நிபுணர்கள். ஸ்ரீ ராதா காந்தா மூர்த்திகள் கோவிலில் கொலுவிற்று இருக்க வந்த பிறகு தனக்கு சுவையான பல நைவேத்தியங்கள் கிடைக்காததை பிரபு ஜெகநாதர் கவனித்து விட்டார். மடை பள்ளியில் இருந்து பலிபீடத்திற்கு நிவேதனம் செய்வதற்காக கொண்டு வருவதற்குள் யாரோ அவற்றை உண்டு விட்டார்கள். ஸ்ரீ ராதா காந்தா மூர்த்திகள் கோவிலுக்கு கொண்டு வரப்படும் நிவேதனங்களையும் மடைப்பள்ளி தயாரிக்கப்படுபவற்றையும் முழுமையாக உண்பதை பிரபு ஜெகநாதர் கண்டுபிடித்து விட்டார். இந்த சமயத்தில் பிரபு ஜெகநாதர் பூஜாரிகளுக்கு மேற்படி மூர்த்திகளை கோவிலை விட்டுவிட்டு அப்புறப்படுத்துமாறு கட்டளையிட்டார். பகவான் ஜெகநாதரின் கட்டளைப்படி இந்த மூர்த்திகள் அப்புறப்படுத்தப்பட்டு காசி மிஸ்ரா வீட்டில் வைக்கப்பட்டார்கள். இந்த வீடு இப்போது கம்பீரா என அழைக்கப்படுகின்றது. இங்கேதான் 18 ஆண்டுகள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தங்கியிருந்தார். அவர் இந்த ஸ்ரீ ராதா காந்தா மூர்த்திகளை வழிபட்டும் வந்து உள்ளார் என்பது தெரிய வருகின்றது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.